ராசிக்கு பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறார். எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பொது வாழ்வில் நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். புனித பயணங்கள் எண்ணியவை யாவும் நடைபெறும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவர். அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் போதுமான அளவிற்கு பொருளாதாரம் உயரும். வாழ்க்கை தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் விதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு இந்த மாதம் சாதகமாக அமைந்துள்ளது. பங்குனி மாதம் 27ஆம் தேதி மீண்டும் மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெறுகிறார். இருப்பினும் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தையும் உருவாக்குவதால் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் மற்றும் பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உத்தியோகத்தில் அதிகார அந்தஸ்திற்கு உயர்த்தப்படுவீர்கள். இடம் பூமி வாங்கும் முயற்சி கைகூடும். எதிர்காலத்தை பற்றிய பயம் அகலும் நேரம் இது. மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் கவனம் தேவை. பெண்களுக்கு குடும்ப முன்னேற்றம் திருப்தி தருவதாக அமையும். கொடுக்கல் வாங்கல் ஒழுங்காகும். இம்மாதம் முழுவதும் திங்கட்கிழமை தோறும் ஐக்கிரவர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை ஃப்ரம் சக்தி சிவா.